हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 28. கிருத்தைஷா விதவாலங்கா வயம் ச குலநந்தன தேக கிருதோ அன்னம் கிருத்ரானாம் ஆத்மா நரக ஹேத்தவே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கிருதா உம்மால் செய்யப்பட்ட, ஏஷா இதெல்லாம், விதவா விதவை, லங்கா லங்காபுரி, வயம் ச நாங்களும், குலநந்தன ராட்சசர்களுக்கு பிரியமானவரே, தேக உடல், கிருத உம்மால் செய்யப்பட்டது, அன்னம் உணவாக, கிருத்ரானாம் கழுகுகளின், ஆத்மா மற்றும் உமது ஆத்மா, நரக ஹேத்தவே நரகம் செல்ல. டிரான்ஸ்லேஷன். ராட்சச வம்சத்திற்கு பிரியமானவரே, உங்களால் லங்காபுரி மட்டுமல்லாமல் நாங்களும் விதவைகளானோம். உமது செயல்களால் உமது உடலை கழுகுகளுக்கு இரையாகவும் உமது ஆத்மாவை நரகத்திற்கு அனுப்பவும் தகுதியுடையவையாக நீரே செய்து கொண்டீர். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ராவணனின் வழியை பின்பற்றுபவன் இரு வழிகளில் தண்டிக்கப்படுகிறான். முதலாவதாக அவனுடைய உடல் நாய்களுக்கும் கழுகுகளுக்கும் இரையாகிறது. இரண்டாவதாக அவனுடைய ஆத்மா நரகத்திற்கு செல்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 16வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவது போல, தான் அகம் த்விஷதக க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமே அஜஸ்ரம் அசுபான் ஆசூரிஷு ஏவ யோனிஷு. அதாவது மனிதர்களில் கடைத்தரமானவர்களும் பொறாமை கொண்டவர்களும் தீயவர்களுமான இவர்கள் ஜட இருப்பின் கடலிலே பல்வேறு அசுர வாழ்வினங்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர் என்று ராவணனை போன்ற தீயவர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். எனவே ராவணன், இரண்யகசிபு, கம்சன் மற்றும் தந்தவக்ரனை போன்ற நாஸ்திகர்களின் கதி நரக வாழ்வாகத்தான் இருக்கும். மண்டோதரி ஒரு கற்புக்கரசி என்பதால் அவளால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடிந்தது. தன்னுடைய கணவனின் மரணத்தை எண்ணி அவள் வருந்திய போதிலும் அவனது உடலின் கதியையும் ஆத்ம கதியையும் அவள் நன்கு அறிந்திருந்தாள். இந்த கதியை பௌதீக கண்கொண்டு ஒருவரால் காண முடியாது என்றாலும் அறிவு கண்களால் அதை காண முடியும். பஷ்யந்தி ஞான சக்ஷுஷு. ஒருவன் எப்படி நாஸ்திகனாகி இயற்கை சட்டங்களால் தண்டிக்கப்படுகிறான் என்பதற்கு வேத வரலாற்றில் பல உதாரணங்கள் உள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.